ஒரு வருஷம் ஆனாலும் கெட்டு போகாத நெல்லிக்காய் ஊறுகாய் தான் எப்படி செய்யறதுன்னு நம்ம சேனல்ல பார்க்க போறோம். இந்த நெல்லிக்காய் ஊறுகாய் நம்ம செஞ்சுட்டா தயிர் சாதம், நம்ம கிட்ட டெய்லியும் சாப்பாட்டுக்கு ஊறுகாய் வச்சு சாப்பிடுறவங்க இந்த நெல்லிக்காய் ஊறுகாய் வச்சு சாப்பிட்டு பாருங்க. உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இந்த நெல்லிக்காயில இல்லாத சத்துக்களே இல்லை, நிறைய அயர்ன் கண்டென்ட் இருக்கு. கண்டிப்பா நெல்லிக்காய் ஊறுகாய் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. ரொம்ப சுவையாகவும் சூப்பராகவும், அதே டைம் ஒரு வருஷம் ஆனாலும் கெட்டு போகாம இருக்கிற மாதிரி நம்ம எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்ப நெல்லிக்காய் ஊறுகாய் செய்யறதுக்கு ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஒரு பேன்ல சேர்த்துட்டு இது நல்லா படன்னு பொரிஞ்சு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும். இந்த வெந்தயம் அந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிட்டு எடுங்க. இப்ப இந்த அளவுக்கு நல்லா கலர் மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணிட்டோம். இப்ப இதை ஒரு பிளேட்ல நம்ம சேர்த்துட்டு இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் இல்லைன்னா கட்டி பெருங்காயம் அது சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்ப ஒரு 50 கிராம் அளவுக்கு புளி அதை நல்லா சூடான தண்ணியில ஊற வச்சுக்கோங்க. தண்ணி ஒரு 1/4 கப் அளவுக்கு தான் தண்ணி சேர்த்திருக்கேன். இப்ப இது நல்லா அந்த கொதிக்கிற தண்ணியில ஊறட்டும் புளி. இப்ப நான் ஒரு 1/2 கிலோ நெல்லிக்காய் எடுத்திருக்கேன். அதுக்கு 200 ml அளவுக்கு நம்ம எண்ணெய் எடுத்திருக்கோம், நல்லெண்ணெய். இப்ப அந்த பேன்ல 200 ml அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு நெல்லிக்காய் 1/2 கிலோ நெல்லிக்காவை நல்லா கழுவிட்டு நல்லா ஒரு துணியால நல்லா தொடச்சி ஈரம் இல்லாம இதுல சேர்த்துக்கோங்க. எண்ணெயில சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். இப்ப நெல்லிக்காய் நல்லா கலர் மாதிரி வெந்து வரணும். இந்த எண்ணெயிலேயே இந்த நெல்லிக்காய் நல்லா வெந்து வரணும். அப்பதான் நமக்கு சீக்கிரம் கெட்டு போகாம ஒரு வருஷம் நாள் நல்லா இருக்கும். இப்ப புளி நல்லா ஊறிடுச்சு, அதை நல்லா கரைச்சி நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். புளிக்கு ரொம்ப தண்ணி ஊத்திடக்கூடாது. இப்ப நெல்லிக்காய் நல்லா கலர் மாதிரி வெந்து வந்துருச்சு. இப்ப ஒரு கரண்டி வச்சு இந்த மாதிரி அமுத்தி பாருங்க. நெல்லிக்காய் வெந்துருச்சுன்னா இந்த மாதிரி நல்லா புட்டுட்டு வரும். இப்ப நெல்லிக்காய் நல்லா வெந்து வந்துருச்சு. நம்ம எல்லா நெல்லிக்காயும் இதே மாதிரி நல்லா சாஃப்டா வெந்து வந்திருக்கு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். லைட்டா நம்ம கரண்டி வச்சு அழுத்தி பார்த்தாலே அது நல்லா ஓப்பன் ஆயிக்கும். இப்ப நெல்லிக்காய் நல்லா வெந்துருச்சு. இப்ப நம்ம புளி கரைசல் நல்லா திக்கா எடுத்து வச்சிருக்கோம். அதை இந்த எண்ணெய் கூட சேர்த்துக்கோங்க. எண்ணெயில சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. புளியை மட்டும் நல்லா இந்த பச்சை வாசனை போக நல்லா வதக்கி விடுங்க. இந்த எண்ணெயில ஒரு 3 நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா வதக்கி விடுங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு புளியில இருக்க கொஞ்சம் தண்ணியும் நல்லா ட்ரை ஆகணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இப்ப நான் கிச்சன் கவுண்டர் டாப்ல தான் நம்ம கடாய வச்சிருக்கோம். அதுல ஒரு முழு பூண்டை உரிச்சு வச்சிருக்கேன். ஒரு 10ல இருந்து 15 பீஸ் முழு பூண்டு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இனி எதுவும் நம்ம அடுப்புல வைக்க வேணாம், அப்படியே கலர வேண்டியதுதான். இப்ப உப்பு எவ்வளவு எடுத்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா ஒரு 1/4 கப் அளவுக்கு தான் உப்பு எடுத்திருக்கோம். ஒரு 50 கிராம் அளவுக்கு. அப்புறம் ஒரு 50 கிராம் அளவுக்கு மிளகாத்தூள், அப்புறம் நம்ம அரைச்ச கடுகு, வெந்தயம், பெருங்காய பொடி அதையும் சேர்த்துட்டு இந்த எண்ணெயோட நல்லா கலந்து விடுங்க. இதோட அளவுகள் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். 1/2 கிலோ நெல்லிக்காய் எடுத்தீங்கன்னா 200 ml அளவுக்கு நல்லெண்ணெய், மற்ற எல்லாமே 50 கிராம். 50 கிராம் மிளகாத்தூள், உப்பு 50 கிராம், அப்புறம் நம்ம வெந்தயம், கடுகு பொடி இது எல்லாம் சேர்த்து உங்களுக்கு 50 கிராம் அளவுக்கு வரும். இப்ப இது நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு நம்ம இதை இப்ப உடனே யூஸ் பண்ண முடியாது. ஒரு 3ல இருந்து 5 நாள் வரைக்கும் நம்ம அப்படியே மூடி வச்சு, ஒரு ஊறுகாய் ஜாடி தான் நான் எடுத்து வச்சிருக்கேன், அதுல போட்டு அப்படியே மூடி வச்சிடலாம். நம்ம இதுக்கப்புறம் நம்ம நெல்லிக்காய் அந்த புளி கரைசல் ஊற்றும் போது மட்டும்தான் அடுப்பு மேல வச்சிருந்தோம். அதுக்கப்புறம் எல்லாமே பச்சையா தான் நம்ம கலந்தோம். அதனால நீங்க இன்னெல்லாம் அடுப்புல வைக்க தேவையில்ல.
அப்படியே இந்த மசாலா பொருள் எல்லாமே சேர்த்து நல்லா கலந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஊறுகாய் ஜாடியில போட்டு வச்சுக்கோங்க. ஒரு 3ல இருந்து ஒரு 5 நாள் ஆகட்டும். 5 நாளுக்கு அப்புறம் நம்ம ஊத்துன எண்ணெயெல்லாம் அப்படியே மேலாக மிதந்து அப்படியே ஊறுகாய் சூப்பரா நெல்லிக்காய் நல்லா ஊறி நல்லா டேஸ்டா ரெடி ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். இதை வந்து நம்ம ஒரு 2-3 நாளைக்கு வெயில எடுத்து வச்சு காய வச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் 3 நாள் கழிச்சு காட்டுறேன். எண்ணெய் நல்லா மேலாக மிதந்து வந்திருக்கு. நம்ம ஊறுகாய் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ஊறுகாய் ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும். 1 வருஷம் ஆனாலும் கெட்டு போகாம நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் போடுற ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏதாவது ஃபீட்பேக்னா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷன்ல வரும். தேங்க்யூ.